எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்தமான நாளிலும் உங்கள் பரிசுத்தமான முகங்களை பார்க்க தேவன் தந்த நல்ல கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். பிரியமானவர்களே, நம்மில் அநேகர் தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளாக பரிசுத்தவான்களாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அனுதினமும் தேவன் என்னோடு கூட பேச வேண்டும், அவருடைய தரிசனங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனாலும் அப்படி அவர்களால் வாழ முடியாதபடி தடைப்பட்டு போராடி கொண்டிருக்கிறதையும் நான் பார்க்கிறேன். பாருங்கள், நாம் எல்லோரும் செய்கிற ஒரு பொதுவான காரியம் என்னவென்று சொன்னால், அனுதினமும் ஜெபிப்போம், வேதத்தை வாசிப்போம், அடுத்தது முடிந்த அளவு நம்மால் ஏழைகளுக்கு உதவி செய்வோம். இப்படிப்பட்ட காரியங்களை மட்டும் நம்மால் தாராளமாய் செய்ய முடிகிறது. ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு அன்பான, பரிசுத்தமான, அர்ப்பணிப்பான வாழ்க்கையில் தான் அநேகர் தடுமாறி தள்ளாடி கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் போதிக்கிற நல்ல வசனம் என்னவென்று சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை பாருங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? பிரியமானவர்களே, இங்கு தேவனுடைய வசனம் மிக திட்டமாய் ஒன்றை போதிக்கிறது. ஐயா, தேவனை அறியாத மனிதர்கள் கூட தங்களை நேசிக்கிறவர்களை தான் நேசிக்கிறார்கள். தங்களை வெறுக்கிறவர்களையோ, தங்களை குற்றப்படுத்துகிறவர்களையோ, தங்களை அற்பமாக எண்ணுகிறவர்களையோ நேசிப்பது இல்லை. ஒரு விதத்தில் சொல்லப்போனால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஏளனமான ஒரு வாழ்க்கை, எளிய ஒரு வாழ்க்கை. எப்படின்னு வைங்களேன், ஒருத்தன் நம்மளை அதிகாரப்படுத்துகிறான்னு வைங்களேன், அந்த அதிகாரப்படுத்துகிறவனையும் நேசித்து அவனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து வாழ்கிறதே கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் இன்றைக்கு உங்களை அதிகாரப்படுத்துகிறவனை நேசித்து அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியுமா என்பதை கவனித்து பாருங்கள். நம்ம இருதயம், நான் யாரு தெரியுமா, என்னையுமே அதிகாரம் பண்ணுறதா, எனக்கு விரோதமாக பேசுகிறதா அப்படின்னு சொல்லி நம்மை அதிகாரப்படுத்துகிறவனுக்கு விரோதமாக நமது மனம் எழும்பும். இது எதை காண்பிக்கிறதுனா, குணப்படாத இருதயத்தை காண்பிக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் அன்புள்ளவர்களாக மட்டுமல்ல, தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்து அடிக்கடி நமக்கு சொல்லுகிற ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? அவர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மையுள்ளவனை கண்ணோக்கி பார்க்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகள் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளவும் இல்லை, அறிந்து கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. நல்லா கவனிக்கணும். தாழ்மையுள்ளவர்களாகவும் பெருமை இல்லாதவர்களாகவும் வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களால் சொல்ல முடியுமா, என்கிட்ட மனத்தாழ்மை இருக்கிறது, என்னிடத்தில் பெருமை இல்லை என்று உங்களால் சொல்ல முடியுமா? கடந்த நாளில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன். அங்கே போகும்போது அந்த வேலை என் நண்பர் ஒருவரை பார்த்தேன். அப்போ அவர் ஒரு அரிசி பாக்கெட்டு கொண்டு போயிட்டு இருந்தார், ஒரு 10 கிலோ பாக்கெட். நான் கேட்டேன், என்ன பண்ணுறீங்கன்னு. அப்போது இங்கே பக்கத்தில் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்துக்கு இந்த அரிசியை நான் மாதந்தோறும் கொடுப்பேன் அப்படின்னார். அப்படியா அப்படின்ட்டு நாங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா, தற்செயலாக இவர் யாருக்கு அரிசி கொடுப்பாரோ அந்த நபர் அங்கேருந்து வரார். உடனே அவர், பிரதர் நில்லுங்க அப்படின்னோடனே அவரும் நின்னார். அப்போது உங்களை பார்க்க தான் வந்துக்கிட்டு இருக்கோம், நீங்களே எதிரே வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், இந்தாங்க பிரதர் இந்த அரிசியை வாங்கிடுங்க, நான் என் நண்பரோட ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னார். உடனே அவர் அப்படியே என்னை பார்த்தாரு. என்னை பார்த்த உடனே அவர் முகம் மாறிட்டு, உடனே அரிசிலாம் வேண்டாம் பிரதர், எதுக்கு அரிசி வாங்கி தானீங்க, கேவலப்படுத்தாதீங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டார். என் நண்பருக்கு ஒன்றுமே ஓடலை. அப்போ அவர் சொன்னார், என்ன திடீர்னு இப்படி சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னார். அப்போ நான் கேட்டேன், அவருக்கு நீங்கள் மாதம் மாதம் வாங்கி கொடுப்பீங்களான்னு. ஆமாம் பிரதர், மாதந்தோறும் வாங்கி கொடுப்பேன். அவர் கண்ணீரோடு சொல்லுவார், அண்ணே நீங்கள் வாங்கி தர்ற இந்த அரிசியை வச்சு தான் எங்கள் வீட்டில் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம், ரொம்ப சந்தோஷம்ண்ணே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு அப்படி சொல்லுவார். இன்றைக்கி ஏன் இப்படி சொல்லிட்டு போகிறான்னு தெரில. அப்போ தான் நான் சொன்னேன், நான் கூட இருக்கிறேன்ல, நான் கூட இருந்த உடனே ஏன் முன்னாடி அவருக்கு அந்த அரிசியை வாங்குறதுக்கு என்ன வருது, வெக்கம் வருது. இப்போ யோசித்து பாருங்கள், உண்மையிலேயே வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க,
உண்மையிலே ஒருவர் செய்கிற உதவியை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தற்செயலாக ஒரு நாள் நடக்கிற ஒரு காரியம் அவருடைய சுயம் உடைக்கப்படுகிறதுக்கு அவர் விட்டு கொடுக்கல. பொதுவாக நம்மளும் என்ன நினைப்போம், நீங்கள் ஏன் பிரதர் அடுத்தவங்களுக்கு முன்னாடி கொடுக்கீங்க அப்படின்னு தான் நினைப்போம். ஆக்சுவலி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் நண்பரும் ஏன் முன்னாடி கொடுக்கணும்னு நினைக்கல. நான் அன்றைக்கு தற்செயலாக அவரை பார்த்ததுனால 2 பேரும் பேசிகிட்டே போகிறோம். அவர் எதிரே வந்ததுனால தான் நிப்பாட்டி கொடுத்தாங்க. இல்லைன்னா அவர் வீட்டில் போய் தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது தற்செயலாய் நேரிடுகிற எந்த செயலும் தேவனுடைய செயல்னு வேதம் சொல்லுது. அப்போது அன்றைக்கு அவருக்குள்ள தாழ்மை இருக்கிறதாங்கிறத கர்த்தர் சோதித்து பார்க்குறார். அந்த சோதனையில் அவர் தோற்று போகிறார். அப்போ தான் நாங்கள் 2 பேரும் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டோம். ஏழையாக இருக்கிறாங்க, ஆனால் எளிமையாக இல்லை. வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுது, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள் ஏழையாக இருப்பாங்க, ஆனால் ஆவியில் எளிமையாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏழையாக இருந்தாலும் சுய மகிமை, கௌரவம், பெருமை, ஆணவம் போன்ற பாவங்கள் அவர்கள் இருதயத்தில் இருக்கிறதுனால தான் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க முடியவில்லை. தேவன் அவர்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க முடியவில்லை. தேவன் அவர்கள் கண்ணீரை துடைக்க முடியவில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு காரியத்தை திட்டமாக அறிந்து கொள்ளுங்க. எல்லா ஏழைகளுக்கும் நம்ம உதவி செய்யணும் இல்லைன்னு கிடையாது. ஆனால் ஏழைகள் ஏன் பலர் ஏழையாகவே இருக்கிறார்கள் அப்படின்னா, அதுக்கு காரணம் அவங்கக்கிட்ட ஜெப வாழ்க்கை இருக்கும், ஆலயத்துக்கு போய் ஆண்டவரை ஆராதிக்கிற அனுபவம் இருக்கும், வேதத்தை நேசிக்கிற அனுபவம் இருக்கும், ஏன் ரட்சிக்கப்பட்ட அனுபவம் கூட இருக்கும். ஆனால் ஆவியில் எளிமை இருக்காது. பெருமையுள்ளவர்களாகவும் மனத்தாழ்மை இல்லாதவர்களாகவும் இருக்கிறதுனால தான் தேவன் அவர்கள் கண்ணீரின் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க முடியாமல், அவர்களை ஆசீர்வதிக்க முடியாமல் இருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு ஒரு புத்தி சொல்கிறேன். நீங்கள் எங்கேயாவது உடைக்கப்பட்டீங்கன்னா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீங்கள் தான் என்னைய இந்த மனுஷனுக்கு முன்னாடி உடைக்கிறீங்க, நீங்கள் தான் என்ன இந்த இடத்துல தாழ்த்துறீங்க, இந்த இடத்துல 4 பேருக்கு முன்னாடி நான் வெட்கப்பட்டு போகிறேன்னா அது நீங்கள் அனுமதிக்கிறதுனால என்று புரிந்து கொண்டு தேவனுக்கு விட்டு கொடுத்து பார்த்து தாழ்மையாக எளிமையாக நடக்க உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க, நிச்சயமாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இன்றைக்கி அநேக தேவ பிள்ளைகள் உயர்த்தப்படாமல் இருப்பதற்கு காரணம் ஆவியில் எளிமையும் இல்லை. தங்களை நேசிக்கிறவர்களை மட்டும்தான் நேசிக்கிறாங்க. யோசித்து பாருங்கள், தங்களை வெறுக்கிறவர்களை நேசிக்கிறதில்லை, தங்களை பகைக்கிறவர்களை குற்றப்படுத்துகிறவர்களை நேசிக்கிறதில்லை. தேவனை அறியாத உலக மனுஷன் எப்படி இருக்கிறானோ அப்படி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். உங்கள் இருதயத்தில் எளிமையும் மனத்தாழ்மையும் இருக்குன்னா நீங்கள் எல்லாரையும் நேசிப்பீங்க, யாரையும் பகைக்க மாட்டீங்க, யாரையும் வெறுக்க மாட்டீங்க, உங்களை எந்த இடத்திலும் நீங்களாக பெருமைப்படுத்த மாட்டீங்க. நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த நல்ல ஆண்டவரே, காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் பலத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உம்மை நேசிக்கிற பிள்ளைகளாகிய நாங்கள் மனத்தாழ்மையுள்ளவர்களாக, ஆவியில் எளிமையுள்ளவர்களாக, எல்லோரிடத்திலும் அன்புள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தருகிறீர். எங்களை நேசிக்கிறவர்களை மட்டுமே நேசிக்காமல், எங்களை நேசிக்காதவர்களையும் எங்களை வெறுக்கிறவர்களையும் நேசிக்க வேண்டும் என்று எங்களுக்கு இன்றைக்கு நீர் கற்றுக் கொடுத்த அந்த சத்தியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது பலத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், வெறுமையாக்குகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி வாழ்கிற உத்தம இருதயத்தை எங்களுக்கு தந்து நீதியின் பாதையிலே நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.